அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இறுதி வகுப்பில் திணிவு சம்பந்தமான ஒரு சிறு பகுதியை பற்றி பார்த்திருந்தோம். இன்றைய நாள் வகுப்பில் அந்த திணிவு என்ற பாடத்தினுடைய மீதி பகுதியை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தலைப்பை பாருங்கடா, மெட்ரிக் தொன்னிலும் கிலோகிராமிலும் தரப்பட்ட திணிவுகளை கூட்டலும் கழித்தலும், அதே போன்று இந்த விடயம் விளங்கப்படுத்தப்பட்ட பின்னர் பெருக்கலும் வகுத்தலும் என்ற விடயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் திணிவு என்ற பாடம் முழுமையாக முடிவடையும். அப்போ ஒரு திணிவை கூட்டலும் என்று சொன்னால் நம்ம சென்ற வகுப்பில் படிச்சிருக்கோம். ஒரு மெட்ரிக் தொன் சமன் 1000 கிலோகிராம். ஒரு மெட்ரிக் தொன் சமன் 1000 கிலோகிராம். அப்போ 1000க்கு 3 பூஜ்ஜியம்ங்கிறதால கிலோகிராமை கூட்டும் போது 3 இலக்கம் தான் வர வேண்டும், அல்லது அதோட குறைந்த இலக்கமும் வரலாம். ஆனால் 4வது இலக்கம் வரும்போது தான் அது மெட்ரிக் தொன்னாக அந்த 4வது இலக்கம் மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வியை பாரு, பூஜ்ஜியத்தையும் கூட்டினா 0 என்று வரும், 5 3 8 என்று வரும், 6 2 8. அப்போ இதில் மீதி இல்லை. 4வது இலக்கம் வரும் என்று சொன்னதான் மெட்ரிக் தொன்னோட அந்த 4வது இலக்கத்தை சேர்க்க வேண்டும். அப்போ இந்த 4வது இலக்கம் வரவில்லை என்பதனால இதை அவ்வாறு பார்த்து எழுதி போட்டு 3 டொன்னும் 5 டொன்னும் 8, அப்போ 8 டொன் 880 கிலோகிராம் என்று வரும். இதே போன்று இரண்டாவதை பார்த்தீங்க என்று சொன்னால் 5 5 10க்கு 0 1 மீதி, 6 6 12 மேலும் 19 1 மீதி, 5 2 7. அப்போ இதிலே மீதி வரல. 3 6 9 1 10. அப்போ 10 டொன் 790 கிலோகிராம் என்று வரும். இதே போன்று மூன்றாவதை பாருங்கடா, இப்படி ஒரு நேராக கூட்டல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மெத்தடுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. டொன் கிலோகிராம் என்று பதிவிட்டு விட்டு 10 டொன் கிலோகிராமுக்கு 225, 6 டொன் கிலோகிராமுக்கு 705. இதை கூட்டிக் கொண்டீங்கன்னா 5 5 10க்கு 0 1 மிச்சம், 2 பூஜ்ஜியமும் 2 ஏற்கனவே 1 மீதி, ஸோ 3 என்று வரும். இதில் நம்ம ஒரு சின்னதொரு மாற்றம் ஒன்று செய்வோம். இந்த மீதி வார மாதிரி கேள்வியை உருவாக்குவோம். அப்போ 905 மாற்றுங்க. அப்போ இங்கே நான் மாற்றிக்கொள்கிறேன். அப்போ இதில் மாற்றம் வராது. 10க்கு 0 1 மிச்சம், 3 பூஜ்ஜியமும் 3, 9 2 11க்கு இப்போ 11 போட்டால் பிள்ளை. ஏன்னு சொன்னால் 4வது இலக்கம் வந்தால் அதை டொன்னோட சேர்க்கணும் என்று சொல்லுகிறேன். அப்போ 4வது இலக்கம் 1 என்பதனால அதை டொன்னோட சேர்த்து கூட்டும் போது 1 0 0 6 7 என்று வரும். 1 0 1, அந்த 1ஓட 6 கூட்டும் போது 7, அந்த 1 அப்படியே வரும். ஸோ இதில் மொத்தமான ஆன்சர் 17 டொன் 130 கிலோகிராம் என்று வரும். அப்போ இவ்வாறு தான் ஒரு இலகுவான ஒரு கூட்டலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமில் வரும். இதே போன்று கழித்தலை பற்றி பார்ப்போம். இப்போ தொடர்ச்சியான 4வது கேள்வியை பாருங்க. கழித்தல். ஒரு திணிவை இன்னும் ஒரு திணிவை கழிக்கணும் என்று சொன்னால் தெளிவாக விளங்கி கொள்ளணும். கீழுக்கு இருக்கிற பெருமானத்தை விட மேலுக்கு இருக்கிற பெருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கடன் வாங்காமல் கழிக்க முடியும். இப்போ இந்த 4வது உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழுக்கு இருக்கிற பெருமானத்தை விட மேலுக்கு இருக்கிற பெருமானம் குறைவாக இருக்குது. அப்போ கழிப்பட மாட்டாது. அப்போ இந்த கிலோகிராம் மெட்ரிக் தொன்னுக்கிட்ட கடன் கேட்கக்கூட 1 கொடுக்கும். ஒரு டொன் 1000 கிலோகிராம் என்பதனால இங்கே எல்லாம் பூச்சியம்ங்கிறதால அதை பக்கத்தில் 1 சேர்க்கும் போது 1000 இருக்கும். நீங்கள் மொத்தமாக 1000லிருந்து 750 கழித்து 250 என்னும் போடலாம். தனித்தனியாக கழித்தாலும் இதே விட தான் உங்களுக்கு வரும். அப்போ கடன் கொடுத்தா இவரத்தை 4 இருக்கும். 4லிருந்து 2 போனால் 2. அப்போ 2 டொன் 250 கிலோகிராம் என்று வரும். அதே போன்று இரண்டாவதை பாருங்கடா, அதே மெத்தட் தான். கீழுக்கு இருக்கிற பெருமானத்தை விட மேலுக்கு இருக்கிற பெருமானம் குறைவு என்று சொன்னால் கடன் வாங்கி கழிக்க கோல
நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து நம்ம சிறிய வகுப்புல கழித்தலை மேற்கொண்ட மாதிரியும் செய்து கொள்ள முடியும். பாருங்க, 0லிருந்து 0 போனால் 0, 5லிருந்து 5 போனால் 0, 3லிருந்து 6 போகாட்டி கடன் வாங்கக்குள்ள 13 என்று எடுத்து செய்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் மொத்தமாக நான் இங்கே சொன்ன மாதிரி கீழுக்கு இருக்கிற பெருமானத்தை விட மேலுக்கு இருக்கிற பெருமானம் குறைவு என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக கடன் கேட்கக்கூட ஒரு மெட்ரிக் டன் 1000 கிலோகிராம், அப்போ ஏற்கனவே 350 இருக்குது, அதை கூட்டும் போது 1350 பக்கத்தில் நான் ஒன்றை போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் மொத்தமாக கழிக்கலாம், தனித்தனியாக கழித்தாலும் ஆன்சர் 700 கிலோகிராம் என்று வரும். கடன் கொடுத்த கிட்ட இப்போ 3 இருக்கும், 3லிருந்து 1 போனால் 2, அப்போ 2 டன் 700 கிலோகிராம் என்று வரும். இதே போன்று 6ஆவதை பாருங்க, 60 டன் கிலோகிராம் இல்லைன்னு சொன்னால் டன் கிலோகிராம் என்று போட்டு 60 கிலோகிராம் இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் 3 பூஜ்ஜியத்தை போடணும். 25 டன்னிலிருந்து எதை கழிக்கணும், 150 கழிக்கணும். அப்போ கிலோகிராமிலிருந்து பாருங்கள், இந்த கிலோ திணிவு போகாது. கடன் வாங்கும்போது ஒரு மெட்ரிக் டன் 1000, 1000லிருந்து 150 போனால் 850 என்று வரும். இப்போ இவரத்து 60 இருக்கிற இடத்துல 59 இருக்கும், காரணம் ஒன்றை கொடுத்து விட்டோம். 9லிருந்து 5 போனால் 4 என்று வரும், 5லிருந்து 2 போனால் 3. ஸோ 34 டன் 850 கிலோகிராம் என்று விடை கிடைக்கும். இவ்வாறு தான் கழித்தலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பை பற்றி பார்ப்போம். அடுத்த விடயத்தை பாருங்க, மெட்ரிக் டன், கிலோகிராம் ஆகியவற்றில் தரப்பட்ட திணிவுகளை பெருக்கலும் வகுத்தலும். இது மிக முக்கியமான ஒரு விடயம் பிள்ளைகள். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டன் கிலோகிராம் 160 டன் 200 கிலோகிராம இலக்கம் 5, 2, 3 இப்படி இலக்கத்தால் பெருக்கோல மிக இலகுவாக பெருக்கிக் கொள்ள முடியும். அந்த எண்கள் வரக்கோல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட இலக்கங்கள் சேர்ந்து வருவது தான் எண். அப்படி எண்களால் பெருக்கப்படும் போது தான் சில விடயங்களை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ரைட், இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம். அப்போ இலக்கத்தால் பெருக்கோல நீங்கள் சாதாரணமாக பெருக்குவதை போன்று பெருக்க வேண்டும். 5 பூஜ்ஜியத்தால் பெருகினா 0, 5 பூஜ்ஜியத்தால் பெருகினா 0, 2 10க்கு 10 போடக்கூடாது. காரணம் நீங்கள் பாருங்கள், 10 போட்டிங்கன்னா 4 இலக்கம் வரும். கிலோகிராமுக்கு கீழே 4வது இலக்கம் வரும் என்று சொன்னால் அது டொன்னோட சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ 1 மீதி அதை நோட் பண்ணிவிட்டு 5 பூஜ்ஜியத்தால் பெருக்கி தான் அந்த 1 சேர்க்கணும். 5 தர 0, 0ம் 1ம் 1 என்று வரும். 5 தர 6 30, 0 போட்டால் 3 மீதி, 1 5, 5 3 8. அப்போ 801 டன் கிலோகிராம் இல்லை என்று வரும். இதே போன்று இரண்டாவதை பாருங்க, 3 தர 5 15, 1 மீதி, 3 4 12 1 13க்கு சில மாணவர்கள் 3 போட்டு அந்த 1 டொன்னோட சேர்ப்பீங்க. எப்போது சேர்க்கணும் என்று தெளிவாக சொல்லியிருப்பேன். 4வது இலக்கம் வந்தால் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ பாருங்க, 3 5 15க்கு 5 போட 1 மீதி, 3 4 12 1 13 போட்டிங்கன்னா 3 இலக்கம் வருது. ஸோ இங்கு மீதி வராது என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மீதி இல்லை, 3 2 6, 3 தர 3 9, அப்போ 96 டன் 135 கிலோகிராம் என்று வரும். இப்போ மூன்றாவதை பார்த்தீங்கன்னா இதை 2 மெத்தடில் செய்யலாம் பிள்ளைகள். நான் 2ஐயும் விளங்கப்படுத்துகிறேன். உங்களுக்கு எது இலகுவான மெதட்டோ அந்த மெதட்டூடாக நீங்கள் கேள்விக்கான விடை எழுதி கொள்ள முடியும். டன் கிலோகிராம் என்று பதிவிட்டு 5 டன் 450 25 2 இலக்கங்களை கொண்ட 3 இலக்கங்களை கொண்ட பெருக்கல் வரக்கூட இப்படியான மெதடில் நான் ஃபர்ஸ்ட் மெதடை சொல்லி காட்டுறேன். முதலாவதை பார்த்துக்கொள். 5 பூஜ்ஜியத்தால் பெருகினா 0, 5 25க்கு 5 போட 2 மீதி,
ஐநாலு 20, 20 2 22. இப்போ 2 மிச்சம் விளங்கிக்கொள். அப்போ 5 4 5ஆல் பெருக்கினா 25. ஏற்கனவே 2 மீதி. அப்போ 25 2 27. இது பெருக்கி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் லைன். இப்போ 10ஆம் இலக்கத்தால் பெருக்கக்கோல 2 பூஜ்ஜியத்தால் பெருக்கினா 10ஆம் இலக்கத்துக்கு கீழே தான் அந்த ஃபர்ஸ்ட் பெருமானத்தை போடணும். பூஜ்ஜியம் 2 தர 5 10. 1 மீதி ஞாபகம் வச்சுக்கொள். 2 4ஆல் பெருக்கினா 8 தானே. 8 ஏற்கனவே 1 மீதி. அப்போ 9 என்று வரும். அந்த 9 இவர்த பூஜ்ஜியத்துக்கு பக்கத்தில் போடக்கூடாது. அடுத்த நம்பர் 7க்கு கீழே நீங்கள் என்ன செய்யணும்? போட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ 2 5ஆல் பெருக்கினா 10 வரும். அந்த 10ஐயும் அப்படியே போட்டு விட்டு வார விடையை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ 0 5 2 9 மேலும் 16. 1 மீதி 2 பூஜ்ஜியமும் 2 ஏற்கனவே 1 மிச்சம் 3 என்று வரும். இவரத்த 1. அப்போ 136 டன் 250 கிலோகிராம் என்று வரும். இது ஒரு மெதட். மெதட் 2 பாருங்க. இது எப்படி என்று சொன்னால் இதை மொத்தமாக கிலோகிராமுக்கு மாற்றிக்கொள்கிறேன். அப்போ 5 டன்ங்கிறது 5000 கிலோகிராம். 5000 450 5450 25ஆல் பெருக்கிக் கொள்வோம். அப்போ 0 25 2 மிச்சம் 20 2 22 2 மீதி 25 2 27 0 10 1 மிச்சம் 8 3 9 2 10. இதை கூட்டிக் கொள்ள வேண்டும். 0 5 2 16 3 1 இவ்வளவு கிலோகிராம். இதை மெட்ரிக் டன் கிலோகிராமுக்கு மாற்றணும் என்றால் முதல் வகுப்புல படிச்சிருக்கோம். முதல் 3 இலக்கத்தை மறைத்தீங்கன்னு சொன்னா மறைக்கப்படாதவை டன் 136 மெட்ரிக் டன்னும் 250 கிலோகிராம் என்றும் இதுக்கு ஆன்சர் வரும். அப்போ 2 மெத்தட்ல நீங்கள் இப்படியான 2 இலக்கம் அல்லது 3 இலக்கங்கள் வரும்போது இந்த பெருக்களை நீங்கள் செய்து கொண்டீங்கன்னா இலகுவாக விடை கிடைக்கும். ஸோ நீங்கள் விரும்பின மெத்தட் ஊடாக செய்து கொள்ள முடியும். அடுத்த உதாரணத்தை பற்றி பார்ப்போம். 16 டன் 325 கிலோகிராமை 12ஆல் பெருக்க போகிறேன். அப்போ நான் இதுக்கு முதல் 2 மெத்தட் சொன்னேன். அப்போ 2 மெத்தடில் நான் இப்போ ஒரு மெத்தட் ஊடாகத்தான் செய்து காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் விரும்பின மெத்தட் ஊடாக செய்து பாருங்கள். மற்ற மெத்தட் ஊடாக செய்கிறார்கள் செய்து பாருங்கள். அதே விட வரும். ஸோ 16 டன் 325 2 இலக்கங்கள் கொண்ட பெருமானம் 12ஆல் பெருக்க போகிறோம். நான் என்ன சொன்னேன்? முதலாவது வளமையாக பெருக்குவதை போன்று ஃபர்ஸ்ட் 1ஆம் இலக்கத்தால் ஒவ்வொன்றையும் பெருக்கிக் கொள்வோம். 10 1 மீதி 4 1 5 3 2 6 மீதி இல்லை 6 2 12 1 மிச்சம் 2 1ஆல் பெருக்கினா 2 2 1 3 அது பெருக்கி முடிஞ்சு. இப்போ அடுத்தது 1ஆல் பெருக்கக்கோல 1 5 5 அந்த 1ங்கிறது 10ஆம் இலக்கம் என்பதனால வந்த விடையில் 10ஆம் இலக்கத்துக்கு கீழே தான் அந்த பெருமானத்தை போடணும். 5 1 2 2 1 3 3 அடுத்த இலக்கத்துக்கு கீழே போடணும். 1 6 6 1 1 1. அப்போ இவ்வளவுத்தையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். 0 10 1 மீதி 9 5 9 1. அப்போ 195 டன் 900 கிலோகிராம் என்று ஆன்சர் கிடைக்கும். இதே போன்றுதான் 5ஆவது பார்த்தீங்கன்னா தசத்தில் டொன்ல வருது 50ஆல் பெருக்கணும். ஒரு டன் 1000 கிலோகிராம் என்று சொன்னால் இதை நீங்கள் மொத்தமாக கிலோகிராமுக்கு மாற்றக்கோல 64500 1000ஆல் பெருக்கும்போது 64500 கிலோகிராம் என்று வரும். இதை நீங்கள் டன் கிலோகிராமுக்கு மாற்றும் போது உங்களுக்கு தெரியும் 64 டன் 500 கிலோகிராம் என்று வரும். அதை 50ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு 0ஆல் பெருக்கக்கோல அனைத்து விடையும் 0ஆக வரும். அது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு இலக்கத்தையும் 0ஆல் பெருக்கினா 0. இப்போ 5ஆல் பெருக்கும்போது 0 0 5 5 25க்கு 5 2 மிச்சம் 5 4 20 2 22 மீண்டும் 2 மிச்சம்
ஐஆர் 30 32 இந்த வார விடை என்ன செய்ய வேண்டும்? கூட்டிக் கொள்ள வேண்டும். 0 0 0 5 2 2 3 அப்போ 3225 டன் கிலோகிராம் வந்து இல்லை என்று அர்த்தம். எல்லாம் 0 3 0 அப்போ 3225 டன் என்று கிடைக்கும், மெட்ரிக் டன் என்று கிடைக்கும். இதுதான் பெருக்கல். இதே போன்று நான் 2 வகுத்தல் எடுத்திருக்கேன்டா. இதை எப்படி வகுக்கலாம்னு சொன்னால், நீங்கள் சாதாரணமாக அந்த நெடும் பிரித்தல் ஊடாக பிரிக்க முடியும், அல்லது இதை நீங்கள் மொத்தமாக கிலோகிராமுக்கு மாற்றியும் பிரிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. முதலாவது பாருங்க, சாதாரண வகுத்தல் ஊடாக செய்கிற 4ஆல் பிரிக்க பெறன். 5ல் 4 ஒரு முறை 1 4 போட்டால் 1 மீதி டொன்னு மேலுக்குத்தான் போடணும். ஒரு டொன்னுங்கிறது எத்தனை கிலோகிராம்? 1000 கிலோகிராம். இப்போ 200 கீழுக்கு இறக்கும் போது 1200 என்று அது மொத்தமான கிலோகிராம் என்று வரும். இப்போது நீங்கள் என்ன செய்யணும்? முதல் 2 இலக்கத்தை எடுத்தீங்க என்று சொன்னால் 12. 12ல் 4 வந்து 3 முறை 12 0 0 கீழுக்கு இறக்கினா அடங்காது. 0 0 0 மறுபடியும் 0 ஒன்று இருக்கு, மேலேயும் போட்டால் 0 கீழுக்கும் 0, ஆன்சர் 0 என்று வரும். அப்போ இறுதி விட 1 டன் 300 கிலோகிராம் என்று ஆன்சர் கிடைக்கும். இதே போன்றுதான் 7வது இறுதி உதாரணத்தை பாருங்க. 3 டன் 40 என்று வரும். 3 டொன்னு 40ஆல் பிரிக்கணும். அப்போ நீங்கள் இதே மாதிரி பிரித்தீங்கன்னு சொன்னால் தசத்தில் டொன் வரும். நீங்கள் தசத்தில் டொன்னை உருவாக்குறது உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால், இதை நீங்கள் மொத்தமாக கிலோகிராமுக்கு மாற்றும் போது 3000 கிலோகிராம். இதை 40ஆல் பிரிக்கணும். 3ல் 40 அடங்காது. ஸோ 30 எடுத்தீங்கன்னா 30லையும் 40 அடங்காது. அப்போ 300 எடுத்தீங்கன்னு சொன்னால் 7 முறை வரும், 280. கழித்தீங்கன்னு சொன்னால் 20, 0 கீழே இறக்கக்குள்ள 200 என்று வரும். 200 40ஆல் வகுக்கும் போது 5. அப்போ 200 கழித்தீங்கன்னு சொன்னால் 0 வரும். ஸோ 3 டன் 40ஆல் பிரிக்கக்கோல 75 கிலோகிராம் அல்லது 0.75. நீங்கள் 3 டொன்னு 40ஆல் பிரிக்கக்கோல இதை நீங்கள் 1000ஆல் வகுக்கும் போது 0.075 டொன்னும் கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி வைத்து பிரிக்கும் போது, அப்படி நீங்கள் பிரிபடாத ஒரு பெருமானம் வரக்கோல தசத்தில் வரும்ங்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா, இதை நீங்கள் மொத்தமாக கிலோகிராமுக்கு மாற்றியும் பிரித்து காட்ட முடியும். அப்போ அலகு மாறும் கிலோகிராம் என்று. அப்போ இதற்குரிய ஆன்சர் 75 கிலோகிராம். அல்லது டொன்னில் கேட்டால் இதே மெதடில் செஞ்சு போட்டு 1000ஆல் பிரிக்கக்கோல உங்களுக்கு தெரியும், 3 இலக்கம் இடது பக்கம் நகர்த்தக்கோல 0.075 டொன் என்று கிடைக்கும். அப்போ இவ்வளவு தான் திணிவு என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த மீதி பகுதியாக காணப்படுகின்றது பிள்ளைகள். ஸோ சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களை கோப்பில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, அடுத்த காணொளியில் மற்றுமொரு புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.